உங்களோட வால்யூம் ஸ்டைல் ரொம்ப போரிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமான தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக உங்கள் வால்யூம் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸ்டைல்ஸ் கஸ்டமைசேஷன். ஸோ இது ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ஸ்டைல்ஸ், மை ஸ்டைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நிறைய ஸ்டைல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே அதில் இருக்க பர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இது மாதிரியான தீம்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிச்சது ஒரு வாட்டர் ஃபால் மாதிரியான ஒரு தீம்ஸ். ஸோ அதே மாதிரி ஒன் யூஐ, அதே மாதிரி ஆப்பிளோட தீம்ஸ், இது எல்லாமே இருக்குது. அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் வால்யூம் ஸ்டைல்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அந்த சீரிஸ் டோட்டலாக உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் யூஏயோட சாம்சங் ஒன் யூஏயோட ஸ்டைல். ஸோ அது மாதிரி உங்கள் மொபைலோட வால்யூம்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ஆண்ட்ராய்ட் யூஏயோட ஸ்டைல். ஸோ இது மாதிரியான இன்னும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா iOSோட ஸ்டைல். ஸோ ரொம்பவே சூப்பராக அந்த அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். எக்ஸாக்டாக அதே மாதிரியான ஒரு அனிமேஷன்ஸ் அண்ட் அதே மாதிரியான அப்பியரன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டச் பண்ணி அதை போகும்போதும் கூட அந்த அனிமேஷன் உங்களுக்கு ரொம்பவே ரியலாக நல்லா இருந்துச்சு. ஸோ இது மாதிரியான எக்கச்சக்கமான தீம் செட் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் காமிச்சேன். ஸோ இதே மாதிரி MIUI அந்த யூசர்ஸ் இல்லாத நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தீம் வேணும்னா, வால்யூம் தீம் வேணும்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் போதும், ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி EMUI இல்லைனா விவோட ஃபன் டச் OS, அதே மாதிரி ONEPLUSோட ஆக்சிஜன் OS, இது மாதிரி எக்கச்சக்கமான மொபைல் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ கலர் OS இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா OSக்கான அந்த வால்யூம் தீம் ஸ்டைல்ஸ் வந்து ஒரே அப்ளிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன் விண்டோஸோட வால்யூம் ஸ்டைல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அது வந்து டாப்பில் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து சைடில் வரும். விண்டோஸ் வந்து உங்களுக்கு டாப்பில் வரும். இதே மாதிரியான சில தீம்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்பில் வர மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 தீம்ஸ் பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த தீமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்த தீம் பார்க்க போது எமோஜிஸ் தீம். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தீம். இதுவும் வந்து உங்களுக்கு டாப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளாசிக் ஸ்டைலும் கூட சொல்லலாம். ஓல்டெலாம் இப்படி தான் டாப்பில் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ நியூவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸாக இருக்கும் அதனால். ஸோ இதில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வால்யூம் பார்த்தேன். இந்த ஸ்டைல் தான். ஸோ இந்த ஸ்டைல் பார்க்கும்போது ஃபேனோட ஸ்விட்ச் மாதிரி இருக்குது. அந்த ஸ்விட்சை வந்து ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வால்யூம்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி விஷயங்கள் ஆப்ஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.